இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சிஎன்சி மிஷினில் செட்டிங்ஸ் சொல்லி தந்திருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் சொல்லி தந்திருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி மிஷின் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்சி மிஷின், விஎம்சி மிஷின், விடிஎல் மிஷின் இதுகளை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிருந்தாலும் இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஒரு மிஷினை வந்து அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த இது எல்லாமே கண்ட்ரோலில் வரும். மிஷினை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்காமல் நீங்கள் வந்து மிஷினில் பயப்படாமையும் தயங்காமையும் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த சிஎன்சி மிஷினை வந்து கற்றுக்க முடியும். சிஎன்சி மிஷின் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது வந்து கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல்னு சொல்கிறதுனால இது வந்து ஃபுல்லாக அந்த சிஸ்டமேட்டிக்கில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஆனால் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப வேகமாகவே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேகமாக ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம மனசில் வந்து நம்ம கரெக்டாக எந்தெந்த ஆக்சிஸ் கரெக்டாக நம்ம மூவ் பண்ணுறோமா, ஆக்சிஸ் கரெக்டாக பட்டன் வந்து மோட் செலெக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கோமா, ப்ரோக்ராம் கரெக்டாக வச்சுருக்கோமான்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்செட்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஆப்செட் நம்பர் கரெக்டாக கொடுக்குறோமா, டூல் நம்பர் கரெக்டாக கொடுக்குறோமான்றதை பார்த்துக்கணும்.